மகர ராசி. மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கார். மூன்றில் இருக்கும்போது உங்கள் முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது மகரில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மூன்றில் வந்து குரு வந்து ஆட்சியாக இருக்கிறதா, பரிவர்த்தனை வரும்போது நல்ல ஆட்சியாக இருக்கிறதா தான் அர்த்தம். உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்கும். பழைய சொத்துக்கள் வந்து விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் பராமரித்து வேலைகள் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மகர ராசிகள் வந்து உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5இல் ஆட்சி பலத்தோடு இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது, ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், ஜோதிடம், கலைஞர்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு லைஃபு, பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் பரிவர்த்தனை வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன், லோன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயில் சின்ன மன உளைச்சல்கள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 8ஆம் அதிபதியான சூரியன் 4இல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுலாம் நமக்கு ஒரு மன உளைச்சலோ, டென்ஷனோ, ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கும். வண்டி வாகனம் சில நேரங்கள் வந்து நமக்கு டென்ஷன் படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு இன்னொரு வந்து தாயாரினால் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை செய்கிற இடங்கள்லேயும் வந்து கம்ஃபர்ட் ஜோனாக இல்லை அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்போது வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குறார் அப்படின்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5இல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ஆசைப்பட்டு ஏதாச்சும் க்ரீடினஸ், அதாவது பேராசைப்பட்டு ஏதாச்சும் போய் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் கலைஞர்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ 3இல் இருக்கும்போது முயற்சிகள் பெரிய வெற்றி, ரொம்ப சந்தோஷமாக, குதூகலமாக, ஹாப்பியாக இருக்கிறதுக்கான இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதி வந்து 3இல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க.